ஹாய் அக்கா. ஹாய்டா, ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸ்லாம் எப்படி போகுது? கிளாஸஸ்லாம் நல்லா போகுதுக்கா. இப்போ தான் அஷ்டாங்க ஹிருதயம் முடிச்சாங்க. இனிமேல் தான் சரக்க சமீதா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அக்கா, எனக்கு சரக்க ஜெயந்தியை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வேற நம்ம காலேஜில் நடந்த சரக்க ஜெயந்தியை மிஸ் பண்ணிட்டேன். ஆச்சாரியா சரக்காவோட பிறந்த நாளை தான் நம்ம சரக்க ஜெயந்தியா கொண்டாடுறோம். இந்த வருஷம் ஜூலை 29ஆம் தேதியும் கொண்டாடப்பட்டது. அவருடைய காலகட்டம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. அக்கா, ஆயுர்வேதாவில் இவ்வளவு ஆச்சாரியஸ் இருந்தோம், ஏன் ஆச்சாரிய சரக்காவை மட்டும் செலிப்ரேட் பண்ணுறோம்? மற்ற ஆச்சாரியா சொன்னதை விட நிறைய விஷயங்களை ஆச்சாரியா சரக்கா சொல்லியிருக்காரு. இப்படி என்ன ஆச்சாரிய சரக்கா ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு? அதை கொஞ்சம் எனக்கு விளக்க முடியுமா? இந்த காலகட்டத்தில் நாம பேசுகிற இந்த எபிடமிக், பேண்டமிக் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆயுர்வேதால ஆச்சாரியா சரக்கா ஜனபதோத்வாம்சால சொல்லியிருக்காரு. ஜனபதோத்வாம்சானா ஒரு முழு சமுதாயத்தின் அழிவு. அதுக்கான 4 முக்கியமான காரணம் மாசடைந்த காற்று, நீர், நிலம் மற்றும் காலம். அப்போ கொரோனா போன்ற தொற்று நோயை பற்றி அப்போவே ஆச்சாரிய சரக்கா சொல்லியிருக்காரா? இது போல் வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். நம்ம ஆயுர்வேதால யுக்தி வியாபாஸ்ரய சிகிச்சான்னு ஒரு சிகிச்சை முறை இருக்கு. இதுல நம்மளோட யுக்தியை பயன்படுத்தி ஒரு வியாதியை சரியான உணவு மற்றும் சரியான மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா ஆயுர்வேதா வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கையிலையும் பயன்படுத்தலான்னு தெரிய வருது. அப்போ உணவே மருந்து பற்றி அப்போவே ஆச்சாரிய சரக்கா சொல்லியிருக்காரா? அது மட்டும் இல்ல, விருத்த ஆகாரான்னு சொல்லப்படுற தவறான உணவு சேர்க்கை பத்தியும் ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. தவறான உணவு சேர்க்கையா? எது, இந்த மீன் சாப்பிட்டு தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? ஆமா, அதே மாதிரி தேனை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது, தேனை வெந்நீரோடையும் சாப்பிடக்கூடாது. புதுசா இருக்கே. புதுசாலாம் இல்ல, இது நம்ம ஆச்சாரியா சரக்கா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. உணவை எப்படி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப உணவை எப்படிதான் எடுத்துக்கணும்? அதையும் நம்ம ஆச்சாரியா சரக்கா சொல்லியிருக்காரு. ஆகார விதி, அதாவது உணவு உட்கொள்ளும் முறை, இது நோயாளிகளுக்கு மட்டும் இல்ல, ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு, அதிகமாகவும் சாப்பிடாம, கம்மியாகவும் சாப்பிடாம, வேகமாகவும் சாப்பிடாம, பொறுமையாகவும் சாப்பிடாம, சரியான அளவில் நம்ம ஜீரண சக்திக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும்னு நம்ம ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதுக்கா, நம்ம ஏன் சரக்க ஜெயந்தியை இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறோம்னு.